மதியம் கல்லூரி, மாலை பகுதி நேர வேலை. குடும்பத்துக்காக பம்பரமா சுழன்ற கல்லூரி மாணவி சாலை விபத்துல உயிரிழந்திருக்கிறது பெரும் அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. எங்கேயோ இருந்து வந்து உரசிய வாகனம் நிலை தடுமாறி விழுந்த மாணவி மேல லாரி மோதி சம்பவ இடத்திலேயே மாணவி உயிரிழந்திருக்காங்க. சென்னை அம்பத்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய கள்ளிக்குப்பம் பகுதியை சேர்ந்தவர் சண்முகம். இவருடைய மகள் 21 வயதான ரேணுகா தேவி சென்னையில தனியார் கல்லூரியில BBA 3ஆம் ஆண்டு படிச்சுட்டு வந்திருக்காங்க. மதிய நேரத்துல இவங்க கல்லூரி முடிச்சுட்டு மறுபடியும் மாலை நேரத்துல திருமங்கலத்துல ஒரு நடன பயிற்சி மையத்துல மேலாளராகவும் பகுதி நேரமா பணியாற்றிட்டு வந்திருக்காங்க. தன்னுடைய குடும்பத்துக்காக படிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் பகுதி நேர வேலை செஞ்சு குடும்பத்துக்கு உதவி செஞ்சுட்டு வந்திருக்காங்க. இந்த நிலையில தான் திருமங்கலத்துல பணியை முடிச்சிட்டு அம்பத்தூர் நோக்கி தன்னுடைய இருசக்கர வாகனத்துல ரேணுகா தேவி போயிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அம்பத்தூர் நீதிமன்ற பக்கத்துல வந்துட்டு இருக்கும் போது அடையாளம் தெரியாத வாகனம் ஒண்ணு இவங்களுடைய இருசக்கர வாகனத்துல உரசினதால நிலை தடுமாறி ரேணுகா தேவி கீழே விழுந்ததா கூறப்படுது. அப்போ பின்னாடி வந்த சரக்கு வாகனம் ரேணுகா தேவி மேல மோதினதுல இந்த இளம்பெண் சம்பவ இடத்திலேயே பரிதாபமா உயிரிழந்திருக்காங்க. சம்பவ இடத்துக்கு வந்த செங்குன்றம் போக்குவரத்து புலனாய்வு போலீசார் உயிரிழந்த மாணவியுடைய உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. மேலும் இது தொடர்பா சரக்கு வாகன ஓட்டுநரான 22 வயதான புவனேஸ்வரன் அப்படின்றவரை போலீசார் கைது செஞ்சு விசாரணையில ஈடுபட்டு வராங்க. எங்கிருந்தோ ஒரு வாகனம் யமன் ரூபத்துல வந்து மாணவியோட இருசக்கர வாகனத்து மேல மோதினதுல நிலை தடுமாறி கீழே விழுந்த மாணவி உயிரிழந்திருக்கிறது பெரும் அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு.